கரெக்டா இருந்துகிட்டு நிம்மதியா வெளில போயிட்டு வர முடியுதா? ஏங்க ஏண்டி அடிச்சேன்னு கேட்டா அவ புருஷனை என்ன சத்தம் கூப்பிடுறேன்னு கேக்குது? சொல்றாங்க. கொஞ்சம் நீங்க வந்து ஏதோ சண்டை போலியே. நம்ம போனா நம்மள பேச சொல்லுவானுங்க. முன் வாசல் வழியா போகாம பின் வாசல் வழியா போயிடுவோம். நல்ல வேளை தப்பிச்சோம். ஆ மனைவி கிட்ட மாட்டிக்கணுமேடா. ஏன் பின்வாசல் வழியா வர? இல்ல எப்ப பார்த்தாலும் முன்வாசல் வழியா தானே வரேன். இன்னைக்கு ஒரு நாள் பின்வாசல் வழியா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். நல்லா இருக்கான்னு பார்த்தா நல்லா தான் இருக்கு. இனிமே பின்வாசலையே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏதோ கடங்காரனை பார்த்த மாதிரி ஒளிஞ்சு வந்துட்டு இருக்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஒழுங்கா சொல்லு, எதுக்கு பின்வாசல் வழியா வந்த? இல்லடி, வெளில யாரோ கத்தி சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா, அதான் பயத்துல பின்வாசல் வழியா ஓடி வந்துட்டேன். ஆடச்சி, இத சொல்ல உனக்கு வைக்கமா இல்ல? சுத்தமா இல்ல. போட்டணும். இந்த எதிர் வீட்டு ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தாங்க. அதான் கடுப்பாய் சிவில் மேலே ஒண்ணு வச்சிட்டனா. அப்ப அவ புருஷன் துரத்தினே வந்தா. நான் தான் ஏன் புருஷன் இருக்கானே தைரியமா சொல்லிட்டு வந்துட்டேன். வா வந்து என்னன்னு கேளு. வா. எது நானா? போடி. டீ. இந்த மாசம் கரண்ட் பில் வேற ரொம்ப ஜாஸ்தியா வந்துச்சு. பாக்குறாங்களே, இவ வேற கையை கட்டி வீட்டு வாடகை ஏதோ ஏத்த போறேன்னு சொல்லிட்டு இருந்தார்ல. உன்னை கம்பெனில இன்கிரிமென்ட் கேட்க சொன்னனே, கேட்டியா நீ? கேட்டியா இல்லையா? கேக்குறேன். எங்க டீ கடையில சுகர் எக்ஸ்ட்ரா போடுங்கனாலே கேட்க மாட்டேன். இதை எங்க கேட்க போற? ஆமா, எங்க அப்பா அம்மா கால் பண்ணா நீ போனே எடுக்க மாட்டியாமே. மாப்பிள்ளை ஏன் ஒழுங்கா பேச மாட்டாரு? ஏதாவது கோவமான்னு கேட்டுட்டே இருக்காங்கடா. போன் பண்ணா கொஞ்சம் எடுத்து தொலைடா. நான் போன் எடுக்கிறது இருக்கட்டும், நீ முதல்ல கையை எடுடி. எடுக்கிறியா? எடுக்கிறேன். என்ன பண்ற? இல்ல இந்த ரிங்கு செம்மழகா இருக்கு. எப்போ வாங்கின? இது நம்ம வெட்டிங் ரிங்கு. வெட்டிங் ரிங்கா? என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். இல்லடி, சுத்தி எல்லாரும் பாக்குறாங்களா, கை பிடிக்க ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு, அதான். யார் பார்த்தா நமக்கு என்னடா, நம்ம ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் வைஃப் தானே. ஆமாந்தான், இருந்தாலும் கூச்சம். இப்ப நீ பிடிக்க போறியா இல்லையா? கத்தாத, பிடிக்கிறேன். ஒரு இன்ட்ரோவர்ட்ட இப்படி இம்சை பண்றாளே. பிடிக்காதரா பிடிச்சிராதரா. இந்த ரீல்ஸை திறந்தாலே டைம் போறதே தெரியல. ஐயோ. டேய், இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே போனை பார்த்துட்டு இருக்க போற? நீ வேலை செஞ்சு முடிக்கிற வரைக்கும். மூஞ்சி, இவ்வளவு நேரமா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காளே, ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன்? இல்ல, நீயே என்னைக்கோ ஒரு நாள் தான் வேலை செய்யற, அதான் சரி அப்படியே செய்யட்டுமேனு விட்டுட்டேன். உனக்கு கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. உன்னோட கம்மி தான். சரி ஏன்னு கேளு. ஏன்? அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு வரவே இல்லல்ல, அதான் என்னைக்கா ஒரு நாள் வாங்கடின்னு சொன்னேன். இன்னைக்கே வரேன்னு சொல்லிட்டாங்க. என்னது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்களா? அதான் இந்த கிளீனிங்லாம். அடி பாவி, நான் ஒரு இன்ட்ரோவர்ட்னு தெரிஞ்சும் எனக்கு இந்த துரோகத்தை பண்றேடி. சரி நீ இப்படி அரை ட்ரவுசரை போட்டு அரை லூஸ் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காத. நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு உட்கார். நான் போய் கிளீனிங் முடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே? ஐயோ, போச்சு. ஏய், எத்தனை மணிக்கு வராங்க? 3 மணி. 3 மணியா? இப்பவே 2:15 ஆயிடுச்சு. வேற வழியே இல்ல. சஞ்சு, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு குடிக்க ஜூஸ். சஞ்சு ஓடிட்டானா? ஐயோ, ஒரு மொரட்டு இன்ட்ரோவர்ட்ன்றத மறந்து போய் என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டேனே, கடவுளே. இன்ட்ரோவர்ட்டா கொக்கா? எங்க இவன் ரொம்ப நேரமா சத்தத்தையே காணோம். ரெடி ஆனானா இல்லையா? சஞ்சு, ஐயோ வந்துட்டாலே. சஞ்சுமா, ரெடியா போலாமா? ஆமா. என்னடா இப்படி உட்கார்ந்திருக்க, கிளம்பல? சுத்தமா முடியலடி.
முடியலையா? என்னாச்சு? ஹெவி ஃபீவரா இருக்கு. என்னால ஃபங்க்ஷனுக்கு வர முடியுமான்னு தெரியல. அப்படியா? சரி இரு. நம்பி போயிட்டா. அப்பாடா. ஐயோ திரும்பி வராளே. அம்மா முடியலையே. பயத்தோர நாக்கு தூக்கு. கல்யாணத்துல பிபி வாசிக்கிறமே உட்கார வச்சிட்டாலே. தர. ஐயோ மாட்டினா செத்தோம். நிஜமாவே ஜுரமா தான் இருக்கு. நம்பிட்டா. யாரா ஒருத்தர் ஃபங்க்ஷனுக்கு போலனா நல்லா இருக்காதே. நான் மட்டும் போயிட்டு சீக்கிரமா வந்துடவா? நீ வர வேணாம். சமத்தா வீட்லயே ரெஸ்ட் எடுக்கறியா? சரி வந்துடுறேன். அப்பாடா போயிட்டா. யாருக்கிட்ட? நானாச்சு ஃபங்க்ஷனுக்கு வரதாச்சு. அக்குல வெங்காயத்தை வச்சா 100க்கு மேல டிகிரி இருக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? நம்ம மட்டும் தனியா நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் சில் பண்ண போறோம். பசிக்குதே. போறோம் தெரியலையே. என்னடா இன்னும் வரல? அதான். அண்ணா சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு வாங்கண்ணா. அந்த வந்துட்டமா. குடுங்க குடுங்க குடுங்க. என்ன வேணுமோ கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடு சரியா? எப்பறா வாயை திறந்து கேக்குறது? அண்ணா சாம்பார். அந்த வரமா. இந்தாம்மா. குடுங்க 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 குடுங்க. இங்க. தேங்க்ஸ். அச்சோ போயிட்டாரு. நான் அப்பளம் இருக்கா? இருக்குமா கொண்டு வரேன். இந்த வாட்டி கேட்டுருவோம். அப்பளம் கொடுங்கண்ணா. அண்ணா அண்ணா. ஐயோ வாயை திறந்து கேட்க முடிய மாட்டேங்குது. நம்மளுக்கு வெறும் சோறு தான் போல. அண்ணா ரசம் அப்புறம் பொரியலும் சேர்த்து அப்படியே எடுத்துட்டு வந்துருங்க. அந்த கொண்டு வரேன். ரசமும் பொரியலுமா? இந்தாம்மா. பார்க்கும்போதே நாக்குல எச்சி ஊறுதே. டெய்லி ஓட்டு வருவாமா? கேட்டுருவோம். அண்ணா 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 அண்ணா. அண்ணா காஃபி மட்டும். போதும் இதே போதும். காஃபி மட்டும் கொடுங்க. கடைசியா காப்பிக்கு வந்துட்டா நம்மளால ஒரு சாம்பார் கூட கேட்க முடியலையா? அந்த காஃபி என்ன பாடுபடுது? சாப்பிட்டு காஃபி குடிச்சாதான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. நான் என்ன சாப்பிடவே இல்லடி. டேய் நீ என்னடா எதையுமே ஊதிக்காம வெறும் சோறு சாப்பிட்டுருக்க? ஹேய் நான் குழம்பு பொரியல்லாம் சாப்பிட்டேன். இது மோருக்கு வந்திருக்கேன். ஆனா மோர் ஊத்துன மாதிரியே தெரியலையே. அது சோறும் வெள்ள மோரும் வெள்ளையா, அதனால உனக்கு அப்படி தெரியுது. ஓ அப்படியா? சரி 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 நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். ஓகே. அப்பாடா சமாளிச்சிட்டோம். தம்பி வேற ஏதாவது வேணுமாப்பா உனக்கு? இவ்வளவு நேரம் ஏங்கி இருந்தேன். அப்பெல்லாம் சும்மா இருந்துட்டு இப்ப வந்து கேக்குறியாண்ணா? உன்னை இன்னைக்கு என்ன சொல்றேன்னு பாருண்ணா. இல்லண்ணா எதுவும் வேணாண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. நினைச்சத பேச முடியலையே. அப்பா அம்மா வேற அடுத்த வாரம் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டேய் அறிவில்ல வண்டியோட தெரியுமா தெரியாதா? மாடு மாதிரி இப்படி வந்து மோதுற. இது மாடா? ஏய் என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? என்கிட்ட ஆமாடி மாட்டை தான் சண்டைக்கு வரேன். டேய் நீ என்னடா பொண்டாட்டி பின்னாடி ஓடுற? ஏய் நான் இங்க பேசிட்டு இருக்கேன். அங்க என்னடா பேசிட்டு இருக்க? அப்படிதான்டா பேசுவேன். வண்டி ஓட்டலனா வண்டியை வீட்லயே பூட்டி வச்சு நீ வீட்லயே உட்கார வேண்டியதுடா முட்டா பயல. எது முட்டா பயல? அடிங்க. சார் 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 அவளுக்கு எதுவும் பேச தெரியாது சார். எதுவும் அந்த உணர்ச்சி வசப்பட்டு தெரியாம பேசுவா சார். சார் சார் சாரி சார். நீங்க போய் உட்காருங்க சார். நான் பாத்துக்கிறேன். உட்காருங்க சார். சார் நீங்க உட்காருங்க சார். சாரி சார் உட்காருங்க சார். நான் சொல்லி வைக்கிறேன் சார். ஏய் சைலண்டா இரு. சார் நீங்க போங்க சார். நீங்க போங்க. அவன இந்த ஏரியாலே பார்க்க கூடாது. பாத்து சார் ஸ்டாண்ட் எடுத்து பத்திரமா போங்க. வண்டி எறி. அவன் கிட்ட போய் சண்டை போடுற. போ. சீக்கிரம் எடு. வந்துட போறாண்டி. ஐயோ என்னடி நான் பாட்டு பேசிட்டே வரேன். எதுவுமே பேசாம இருக்க. இறங்கு. என்னாச்சு? நீ இறங்கு சொல்றேன். அவன் என்ன பார்த்து கை உங்க வரான். நீ எனக்காக அவன்கிட்ட பேசாம அவன்கிட்ட போய் சாரி கேக்குற? நான் கூட பார்த்துட்டே இருக்கேன். இப்ப மாறுவேன் அப்ப மாறுவேன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தா இது ஒரு சின்ன விஷயம். அதுக்கு கூட உன்னால என்ன சப்போர்ட் பண்ணி பேச முடியலனா ஏன்டா உன்னை கல்யாணம் பண்ணணும்னு தோணுதுடா.
ஒரு நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ணு, நான் வரேன். ஹே செல்லம், என்ன எங்க நிக்கிற? வீட்டுக்கு போலாம். பொண்டாடி விட்டு போயிட்டாளா? ஏய் என்னடா முறைக்கிற? அப்பெல்லாம் முறைக்க கூடாது, தப்பு தப்பு. மறுபடியும் மறைச்சினே இருக்கிற. டேய் என் மேல தான் தப்பு. வந்துரு சீக்கிரம் வாடா. அடி பாவி, இதை முன்னாடியே சொல்ல மாட்டியாடி? சார் சும்மா விளையாட்டு கிடைச்சது சார், அம்மா கிட்ட சொல்றாதீங்க. பாபா ஏறி ஏண்டி முன்னாடியே சொல்லி தொலை மாட்டேடி? வந்துருங்க போற, போடி சீக்கிரம் வண்டி எடு எடு. ஐயோ, இப்பயும் என்னை ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு தோணுதா? இல்ல மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லாஃபிங் சோடா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. போலாம்.